ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் ஓம் காளி ஜெய ஜெய காளி ஓம் ஓம் காளி ஜெய ஜெய காளி. என் பேர் சபீர், முகமது சபீர். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம் அது இந்து மதம். ஏல உனக்கு தான் இந்து மதமும் பிடிக்காதுன்ற, கிராமமும் பிடிக்காதுன்ற, அப்புறம் எதுக்கு கிராமத்தில் நடக்கிற திருவிழாக்கு வந்திருக்கிற? எல்லாமே எங்கள் அம்மாவுக்காக தான். எங்கள் அப்பா காணாமல் போய் 2 வருஷம் ஆகுது. தொலைச்ச இடத்துல தானே தேடணும், இங்கே வந்து தேட சொல்கிறாங்க. தேடாத இடம் கிடையாது. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 2 வருஷமாக கண்டே பிடிக்க முடியல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எங்களோட பூர்வீகமும் சென்னை தான். சம்மந்தமே இல்லாமல் இந்த ஊரில் வந்து என்ன தேட சொல்கிறாங்க. இந்த தண்ணிக்குள்ள வேணா இறங்கி தேடி பார்ப்போமால? எங்கள் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டினு. 2 பேருமே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்டினும் ஒரு முஸ்லீமு கூட இன்னும் பார்க்கல. இந்த சாய்பு வீட்டு பிள்ளைகளெல்லாம் செக்கச்சவேன்னு இருப்பாளுன்னு சொல்லியிருக்கானுங்க. நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன், கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன். சின்ன வயசுலேருந்து இந்து மதத்து மேலே ஒரு தீராத வெறுப்பு. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா. ஏன் நம்ம ஆஃபீஸில் கூட நீ இந்து மதத்தை சேர்ந்தவங்கிற ஒரே ரீசனால் என்னோட ஜூனியர் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். சரி வா போய் தூங்குவோம். நாளைக்கு காலையில் நான் உன்னை கிரிக்கெட் விளையாட கூட்டிகிட்டு போகிறேனே. காலை என்ன சொன்னாவ? நீங்களும் அவையிலும் ஒரே ஆஃபீஸ் தான் வேலை வைக்கலோ? ஆமாம். உங்களுக்கு அவிய இந்த ஊரெல்லாம் சுற்றி காமிக்க சொன்னாவ. இதான் எங்கள் ஊர் கிணறு பார்த்துக்கோங்க. 5 அடி ஆழத்துல நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த தொட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த துணியை போட்டு இல்லை நல்லா போட்டு துவைச்சி அலசி எடுத்துருவோம். அப்போ இந்த சின்ன தொட்டி வந்து ஜட்டி துவைக்கிறதுக்கா? இல்லைண்ணே, பின்னாடி ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து ஊற்றுற தண்ணி நேரம் இந்த பின்னாடி இந்த ரூமுக்கு போவோம். காட்டுக்குள்ளே எங்கேயாவது கக்கூஸ் போயிட்டு இதுக்குள்ளே தான் வந்து கழுவோம். நல்ல கண்டுபிடிப்புடா டேய். சை, அங்கே பாருங்க பப்பாளி பழம். உங்கள் ஊரில் இதே மாதிரி இயற்கையாக எங்கேயாவது பப்பாளி பழம் கிடைக்குமா? முக்கியமான விஷயண்ணே, கொட்டை உள்ள பப்பாளி பழம். வாங்க சாப்பிடுவோம். சரி சாப்பிட்டுட்டு நீங்களும் கை கால் கழுவிருங்கண்ணே. காலையில் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட வர சொன்னாவே. தம்பி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், சபீர், வேல்முருகன் ஹோஸ்ட்டு. அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம கிரவுண்டுக்கு போவானே. அப்பனே பட்டாணிசாமி, எல்லாத்தையும் நீதாப்பா காப்பாற்றணும். பட்டாணிசாமி எப்பவும் உனக்கு துணையாக இருப்பாருண்ணே. டேய் அறிவு கெட்ட, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதாடா? பட்டாணிசாமிங்கிறது ஒரு முஸ்லீம் தானே, அதனால தானே உங்களுக்கு நான் திணையை பூசினேன். ஐசா கியூ கியா ஏ தும் ஐசா நை கர்னேகா. என்னடா இவன் வேப்ப மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறான். तू आएगा ना वो भी आएगा, माफी मांगना पड़ेगा. वो भी आएगा, माफी मांगना पड़ेगा. யாரா அவன் காளி? திடீர்னு என்ன பேசுகிறானே தெரியல, ஒன்றுமே புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? அவர் பட்டாணிசாமிக்கு ஆடுறவர், ஆனால் தான் அப்பப்போ ஹிந்தியில் பேசுவார் சாமி வரும்போது. ஆனால் ஏதோ ஆயகா ஆகையா ஏதோ வார்த்தை சொன்ன மாதிரி இருந்தது. உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? காளி, டேய் காளி. டேய் மச்சான், சாரிடா, நேற்று ஏதோ டென்ஷனில் இருந்தேன். ஏல நீ உங்க அப்பாவை தேடி வந்தியா இல்லைன்னா எங்களை இழிவுபடுத்தன்னு வந்தியால? திருநேர் பூசினா என்ன செத்தால போயிருவேன். சரி சரி விட்றா டேய். உனக்கு ஹிந்தி தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா. ஹிந்தி அவனுக்குள்ள தெரியும். நீ அப்பெல்லாம் பண்ணதில் வந்துட்டு நான் அங்கே போய் பரவாயில்ல, எங்க ஊருக்காரெல்லாம் உன்னைய பார்த்தான்னா வெட்டி கொன்னே போட்டிருப்பாளே. சரி, நான் தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லிட்டேன். நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? என்னடா இது, குளத்தாங்கரைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிற? உங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டு கூட கிடையாதா? சரி ரைட்டு புடி, நான் போய் பந்து போடுறேன். கமான் கமான் காலினா போல்ட். யாரா இவன் பவுலிங் போட சொன்னா எறிறான்? காதில் விழுந்துட போகுது, அப்புறம் எரிதான் எனக்கும். டேய் உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குது? ஆமாண்ணா, மேலே அடிக்கிறாங்க. மேலே சத்தம் தானே அது? இப்போ தான் கேட்குது. ஆமாம்.
என்னடா ஊர் இது? ஆனா ஊனா மேலத்தை அடிச்சிட்டு கிளம்பிடுறீங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தானே திருவிழா. இது வந்து ஒரு முத்தாரம்மன் கோயில். இங்கே தான் கோயில் கூட நடக்கு. ம். காளே சூப்பர், வா 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 வா. காளி வா வா வா. டேய் வேலு, என்னடா ஆச்சு? டேய் டேய் காளி, எண்ணி 3 நாளில் நீ எதை தொலைச்சி நிற்கிறியோ அதுவே உன்னை தேடி வரும். இப்போ உன்னால இந்த திருநேரம் அழிக்க முடியலல்ல? சொல்லுமா. என்ன சொல்ற? எப்போ? அப்பா வந்துட்டாரா? எப்போ வந்தாரு? உண்மையாவா? அவரே வந்துட்டாரா? நீ யாருன்னு தெரியுமா? எதுக்காக இங்கே வந்த? நீயா இங்கே வந்தன்னு நினச்சியா? உன்னை அவ தான் வர வச்சா. அதே மாதிரி உன்னை உங்கள் அப்பா கெட்டின வேஷத்தை உன்னையும் கெட்ட வைப்பா. குலசை முத்தாரம்மன் கோவிலில் ஒரு காலத்தில் உங்கள் அப்பா மாலை போட்டு வேஷம் கட்டி ஆடியிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால என் வாரிசு வருவான், அவனுக்கு உன் பேரை வைக்கிறேன், அவன் உன்னை சுமப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிட்டாரு. உன் பேர் மூளை தான் தொடங்கும், ஆமாவா இல்லையா? 30 வருஷம் கழித்து உன்னை இங்கே வந்து நிறுத்தியிருக்கிறா. முகமதுக்கும் முத்தாரம்மனுக்கும் என்ன சம்மந்தம்? அவளுக்கு சொன்னதை செஞ்சியே ஆகணும். உங்கள் அப்பா வாக்கு கொடுத்த மாதிரி அவளுக்கு நீ வேஷம் கட்டியே ஆகணும்.